ஹலோ எவ்ரி ஒன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ நிறைய பேருக்கு என்னன்னா மினிமலிசம்ங்கிற அந்த இது ஃபாலோ பண்ண முடியல, அதுலேருந்து எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணவே முடியலன்னு இருக்குது. இப்போது எனக்கு நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, இது நாங்கள் ரொம்ப வருஷமாக மினிமலிசம் ஃபாலோ பண்ணதுனால இது ஒரு பெரிய ஆரம்பம்னு ஒன்றும் இருக்குல்ல, வே ஆஃப் லைஃப் ஃபார் 2-3 ஜென்ரேஷன்ஸ் இருந்ததுனால இதில் சில சின்ன டிப்ஸ் நான் கொடுக்குறேன். இது என்னன்னா, இப்போ மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே ஒரு கன்சியூமர் கல்ச்சர் சொசைட்டி தான். கன்சியூம் பண்ணி தான் ஆகணும். நம்ம வி ஆர் ஆல் கன்சியூமர்ஸ். ஸோ எல்லா விதத்துலேயும் லைஃப்பில் கன்சம்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த அளவாக கன்சியூம் பண்ணுற வரைக்கும் வி ஆர் ஓகே. பட் நிறைய என்ன ஆகும்னா, நம்ம வி பிகம் சூப்பர் கன்சியூமர்ஸ் ஆர் ஹைப்பர் கன்சியூமர்ஸ். சூப்பர் கன்சியூமர்ஸ் அளவுக்கு மேலே வாங்குறது, ஹைப்பர் கன்சியூமர்ஸ் எக்கச்சக்கமாக வாங்கி சேர்த்து வச்சுக்கிறது. இதெல்லாம் ஏன் ஆறுது, எப்படி ஆறுது பார்த்தா, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், நிறைய அக்ரெசிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், கார்ப்பரேட்ஸ் நிறைய என்கரேஜ் பண்ணுறது, வாங்குங்கோ வாங்குங்கோன்னு. அப்புறம் சொசைட்டி ப்ரெஷர், இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ண இருக்கணுங்கிற மாதிரி. ஸோ இது என்னன்னா, எல்லாருமா சேர்ந்து நிறைய மெட்டீரியல் திங்ஸ் அக்யூமுலேட் ஆனால் தான் ஹாப்பினஸ் வரும் அண்டு ஸ்டேட்டஸ்க்கு சரியாக இருக்கும்ங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்ததுனால நம்ம நிறைய மேலைக்கு மேலே வாங்கி ஒரு நெவர் எண்டிங் விஷியஸ் சைக்கிளில் மாட்டிக்கிறோம். பட் ஆக்சுவலி இதெல்லாம் ஹாப்பினஸ் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் நாட் மச். ஓரளவுக்கு தான் அந்த ஹாப்பினஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ரன்னிங் அரவுண்ட் அண்ட் ஒரு போட்டு காம்படிஷன் மாதிரி ஆர்ட்னால நமக்கு இந்த மெட்டீரியல் அக்யூமுலேஷன் இன் எக்ஸஸ் இருந்ததுன்னா ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய வீட்டில் கடன், ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெயின் அண்ட் என்வாயர்மெண்டல் இம்பேக்ட். ஸோ எப்படி ஆங்ஸைட்டினா, வீட்டில் சேர சேர சாமானம், அந்த விஷுவல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்டு கண்டினியூஸ் அந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் அதை மெயின்டைன் பண்ணுறது, அதை டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபைனான்சஸில் டெப்ளீஷன் ஆகிட்டு இருக்கிறது, அப்புறம் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த கண்டென்ட்மெண்ட்டே இருக்காது. ஒன்று வாங்கிறதுக்குள்ளே இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், இன்னொரு ப்ரெஷர் வரும், இன்னொரு என்கரேஜ்மெண்ட் வரும். இது இல்லை, இது மேலே வாங்குங்கோ, இது வாங்கினா அல்டிமேட் இதுதான் அப்படின்னு. ஸோ அதில் நம்ம ஒரு ஓடிண்டே இருக்கிறதுனால நமக்கு இந்த டைம் ஃபார் ஹாப்பினஸ்ஸே இருக்காது ஆக்சுவலி. பட் இது நிறைய ரியலைஸ் பண்ணாதிக்கு நிறையவே அதை சேஸ் பண்ணிகிட்டே போகிறதுல தான் இந்த மாதிரி அக்யூமுலேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி எல்லாம் மெட்டீரியல் திங்ஸ்னால ஜாஸ்தியாகுது. இந்த கன்சியூமரிசமில் நமக்கு மெயின் என்னன்னா, ஆர் ரிலேஷன்ஷிப் டு ஷாப்பிங். ஸோ கடைக்கு போகிறோம், அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்க்குறோம், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, சொசைட்டி ப்ரெஷர், அப்புறம் எல்லாத்தையும் வாங்கி அக்யூமுலேட் பண்ணுறோம். நிறைய இந்த மாதிரி அக்யூமுலேட் பண்ணி நீங்கள் ஒரு ரூமாக எடுத்துட்டேன்னா கிச்சனுக்கே எவ்வளோ அக்யூமுலேஷன் ஆகுது. நமக்கு கிச்சனில் கேஜெட்ஸ் எக்கச்சக்கமாக வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் ஆர்கனைசர்ஸ் வாங்கினா உங்களோட இதெல்லாம் கிளட்டர் எல்லாம் அரேஞ்ச் ஆகிடும், ரொம்ப நீட்டாக இருக்கும் கிச்சன் அப்படின்னுட்டு எக்கச்சக்கமாக ஆர்கனைசர்ஸ்க்கே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. பட் நம்ம அளவாக வச்சுட்டு என்னென்ன வேணுமோ அவசியமாக வச்சுட்டு இருந்தால் 2 ஆர்கனைசர்ஸ் போகிறோம். பட் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசர்ஸ் காட்டுறத நம்ம இதெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம், நீட்டாக வச்சுக்கலான்னுட்டு மோஸ்ட்லி கிளட்டர் இஸ் ஒழிச்சு வைக்கிற மாதிரி தான். ஒரு ஆர்கனைசருக்குள்ளே போட்டு ஒழிச்சு வச்சா எல்லாம் நீட்டாக இருக்குதுன்னு நினச்சிக்கிறோம். நீட்டாக வச்சாலும் ஆர்கனைஸ்ட் வச்சாலும் ஜாஸ்தி சாமான கிளட்டர் தான். இந்த மாதிரி கிச்சன்லேயே கேஜெட்ஸு, ஆர்கனைசர்ஸ், அப்புறம் ஃபுட்டு. நம்ம எக்கச்சக்கமாக வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வாங்கி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு நம்ம பிளேட்டில் வச்சு டேபிளில் சர்வ் பண்ணலான்னு நினச்சிக்கிறோம். ஹோம் குக்ட் ஃபுட்னால் உங்களுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையே படாது. பட் ஹெல்த்தி நியூட்ரிஷியஸ் ஃபுட் வில் பி அவைலபிள். பட் நீங்கள் வெளியில் வாங்கி அதை ப்ராசஸ்ட் ஃபுட் வாங்கி, டேக்அவேஸ் வாங்கி, அது ஹோட்டல்ஸ்க்கு போய் சாப்பிட்றது, இதெல்லாம் ஓகே. பட் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் என்ன ஆகும்னா, அதுவும் அக்யூமுலேட் ஆகும். எடிபிள் ஐட்டம்ஸ் அக்யூமுலேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் நீங்கள் தூக்கி போட்டு தான் வேணும். இந்த மாதிரி தூக்கி போடுறத பேக்கேஜ் ஃபுட்ஸ் எல்லாம்
என்வாயன்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பேக்ட், டிசாஸ்டர் ஆகிடும். பிகாஸ் எல்லாம் அந்த பேக்கேஜ் ஃபுட்ஸில் வந்து ஒரு 1000 இன்க்ரீடியன்ட்ஸ் பக்கத்தில் இருக்கும், ஒரு பேக்கெட்லேயும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு நம்ம மிஞ்சினது எல்லாம் போடுறது தான் லேண்ட்ஃபில் எல்லாம் போய் எண்டாய் என்வாயன்மெண்டல் இம்பேக்டும் ஆகுது. ஸோ இந்த கேஜெட்ஸு, ஆர்கனைசர்ஸ், எடிபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம அளவாக வச்சுண்டு நமக்கு என்ன அவசியமாக ஹெல்த்துக்கு வேணுமோ அந்த மாதிரி வாங்கி பண்ணிண்டா இதில் ப்ராப்ளமே கிடையாது. அடுத்தது வார்ட்ரோப். அளவுக்கு மேலே துணி வாங்கி நிறைய டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ், பிராண்டட் ஐட்டம்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ். ஃபெஸ்டிவலுக்கு நம்ம எல்லாருமே வாங்கணும். பட் வந்து இது முன்னாலேயே போட்டுட்டு கடைக்கு போய் அவசரமாக வாங்கி திருப்பி கொடுத்து திருப்பி வாங்கி எவ்வளோ டெசிஷன்ஸ் வந்து நமக்கு எடுத்துக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிடும். இந்த ஃபெட்டிகே ரொம்ப பெரிய ஆங்ஸைட்டி க்ரியேட் பண்ணும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தான் கான்ஷியஸாக பண்ணணும். ஸோ வார்ட்ரோப்பில் வந்து நிறைய இந்த சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் இது எல்லாம் வந்து ஃபேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பட் நம்ம வாங்கிகிட்டே இருக்கோம். கடைசியில் அதுவும் லேண்ட்ஃபில்க்கு தான் போகும். என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் ப்ளஸ் வீட்லேயும் ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெயின், தூக்கி போட்டோட்டுமேன்னு கில்ட்டு, அப்புறம் வாங்கலையேன்னு துக்கம், இதெல்லாம் வந்து அன்னெசரி இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். அண்டு நீங்கள் ட்ராயிங் ரூமில் பார்த்தீங்கன்னா டெக்கர் ஐட்டம்ஸ், ஸ்டேட்டஸ்க்கு வேண்டி, இதுக்கு சொசைட்டிக்கு வேண்டி வாங்கிறது, இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு வேண்டி வாங்கிறது, இதெல்லாம் தான் வந்து சூப்பர் கன்சியூமரிசம். அளவுக்கு மேலே நமக்கு தேவையில்லை, ஆனால் மிச்ச வாழ்க்கை வேண்டி வாங்குகிறோம். ஹைப்பர் கன்சியூமரிசம் வந்து ரொம்ப எக்கச்சக்கமாக செலிப்ரிட்டிஸை பார்த்து அவா போட்ட கலர், இவா போட்ட கலர், இவா வந்து உடுத்தின்ற சாரி மாதிரி, இதெல்லாம் வந்து ஆக்சுவலி நாட் ரிலேட்டபிள் அட் ஆல். ஸோ இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக நமக்கு என்ன அவசியமோ அது நல்ல குவாலிட்டி வாங்கி மிச்ச ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா இது வந்து க்ளீனாக அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இந்த கன்சியூமரிசம்ங்கிறது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் ஆன் த என்வாயன்மெண்ட். ஏன்னா நம்ம டொமெஸ்டிக் லைஃப்பில், டொமெஸ்டிக் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் கன்சியூம் பண்ண மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து டெப்ளேட் பண்ணிகிட்டே இருக்கும் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் த எர்த். ஸோ ஸ்டோனை இது பாறையெல்லாம் வெட்டி கட்டி இது பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறது இந்த என்வாயன்மெண்ட் டு மேனுஃபேக்சர் மோர் அண்ட் மோர் வுட்டெல்லாம் அழிக்கிறது, ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணுறது, நம்ம அதை வாங்கிவிட்டு நமக்கு தேவையில்லைன்னு திருப்பி தூக்கி போடுறது. இட்ஸ் அ விஷியஸ் சைக்கிள் தட் கோஸ் ஆன் அண்ட் ஆன். இந்த ஹைப்பர் கன்சியூமரிசம் அண்ட் சூப்பர் கன்சியூமரிசம்லேருந்து வந்து ஆர்டினரி கன்சியூமர்ஸ் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ், சர்வீசஸ் அண்ட் ஃபுட் இருந்தோன்னா நமக்கு வந்து மினிமலிசம் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயாச்சுன்னே வச்சுக்கலாம். ஸோ எங்களோட சின்ன வயசில் இதிலெல்லாம் வந்து அஃபோர்டபிலிட்டி வாஸ் ஆல்சோ அ ஃபேக்டர். 4-5 குழந்தைகள் இருப்பா, தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கிறத ஆளுக்கு ஒரு ஐட்டம் வாங்கி ஆளுக்கு ஒரு ஐட்டம் போய் ஷாப்பிங் பண்ணி எல்லாம் பண்ண மாட்டான். அந்தந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் வாங்குவான், அந்தந்த ஆளுக்கு என்ன அவசியமோ அதுதான் வாங்குவான். ஸோ அஃபோர்டபிலிட்டி வாஸ் அ க்ரைட்டீரியன். பட் இப்போ என்னென்னா நல்ல அஃபோர்டபிலிட்டி இருக்குது, ஆனால் மெம்பர்ஸ் இந்த ஹவுஸ் ஹோல்டும் கம்மி ஆயிடுச்சு. மோஸ்ட்லி ஒரு குழந்தை இல்லைன்னா 2 குழந்தை பேரண்ட்ஸ். பட் அதுக்கே வந்து 2 காரு, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரிலாம் இன்க்ரீஸ் ஆகிடுது. மெட்டீரியல் திங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது. பட் கன்சம்ஷன் ஆக்சுவலி கம்மி ஆகணும், பட் ஆகலை. இதில் தான் வந்து ப்ராப்ளமே வருது. ஸோ முன்ன இருந்தால் மாதிரியே நம்ம இருக்க முடியுமா? இப்போ எல்லாம் சேஞ்ச் ஆயாச்சு. கரெக்ட், ட்ரெண்ட்ஸ் ஹவ் சேஞ்ச், ட்ரெண்ட்ஸ் ஹவ் யூனோ டேக்கன் அ நியூ டேர்ன், அந்த மாதிரி இருக்குது. பட் வெட்டிங்ஸு, ஃபெஸ்டிவல்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப எக்கச்சக்கமாக லேவிஷ் ஆயாச்சு. நிறைய ஃபேமிலிஸ் எனக்கு தெரிஞ்சதே வந்து கடன் பட்டு டெட்டில் போய் எல்லாம் இருக்குது. பிகாஸ் அந்த சொசைட்டியோட இதில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோங்கிறதுனால லேவிஷ் ஸ்பெண்டிங் ஆன் வெட்டிங்ஸ், கிஃப்ட்ஸ், இது வந்து நம்ம அவாய்ட் பண்ணோன்னா நம்ம கான்ஷியஸாக ஒரு டெசிஷன் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி இருந்தால் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்கும்னுட்டு மிச்ச ஆஸ்பெக்ட்ஸ் லைக் ஹாபீஸ், ரிலேஷன்ஷிப், என்ஜாயிங் நேச்சர், குட் ஹாலிடேஸ். ஸோ ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஒரு 10 நாள், ஒரு மாதம் கூட நம்ம தங்கலாம், நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு போனோன்னா. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்கள் எல்லாம் வந்து இட்ஸ் பெட்டர் ஃபார் ஹெல்த்
rather than accumulating material things which only cause anxiety and strain and stress. ஸோ மெட்டீரியலிசம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மினிமலிசம் ஆரம்பித்தா எல்லாருக்குமே நல்லது. இது என்னோடய ஷேரிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.